சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் முத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, டின்னர் ரெடியாக இருக்குது, சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம், ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும் போட்டு கொடுக்க போகிறாங்க. அப்போ சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜென்ட் படுத்திக்கிட்டே இருக்கார் முத்து கிச்சனில் போய். அப்போ மீனா சொல்கிறாங்க, நான் ஒரு மனுஷி தான், காலையிலேருந்தே ராத்திரி வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ சப்பாத்தி போட்டிருக்கேன், இது யாருக்கு அப்படின்ட்டு. எல்லாருக்கும் சேர்ந்து தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வைக்கிறாங்க. அப்போது ரவி ஸ்ருதியும் வராங்க. அப்போ சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது, இல்லை நீ நாங்கள் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்கிறார். உடனே முத்துக்கு கோவம் வந்து, உங்களுக்காக அவள் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுருக்கா, நீங்கள் வெளியே சாப்பிட்டு வந்துடுறீங்களா, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க ரவியை. சரி இனிமேல் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரவியும் போகிறாரு. ஆனால் ரவியை வற்புறுத்தி உட்கார வைக்கிறாங்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்களுக்கு இது ஒரு அளவாக தெரியல, என்ன இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. முத்துக்கும் ஸ்ருதிக்கும் வாக்குவாதம் வருது. அப்போ சும்மா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ இப்படி குடிச்சிட்டு வந்து அநியாயம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இவன் குடிச்சிட்டா வந்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் சொல்லாமல் போய் உட்காந்துடுறாரு. அடுத்த சீனில் அப்போ எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கும்போது இவருக்கு கோவம் வந்து, அப்போ நான் மட்டும் குடிச்சதை சொல்கிறீங்களே, எல்லாருமே மாடியில் ஒரு நாள் உட்காந்து குடிச்ச ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரோஹிணி வந்து மனோஜை முறைக்கிறாங்க. ரவி வந்து ஸ்ருதியை பார்த்துட்ருக்காங்க, ஸ்ருதியும் ரவியை பார்த்துட்ருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரியாமல். மீனா வந்து அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க. நீங்கள் எப்படி குடிச்சிட்டு வந்ததுனால தான் எப்படி எனக்கு கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் குடிச்சிட்டு வந்ததில் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதான், குடிச்சிட்டு வந்தால் பேசாமல் ரூமில் வந்து படுக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க, காலையில் நீங்கள் பண்ண பிரச்சனையே இப்போ தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனா ரொம்ப அழறாங்க. நான் நல்லா கரெக்டாக தானே கேட்டேன் மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் தயவுசெய்து நீ குடிக்காதுங்க, எனக்கு தான் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் முத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காரு. மீனா அழுதுகிட்டே ரூம்குள்ளே போகிறாங்க. இதோட எபிசோட் முடியுது.